இந்த புத்தகத்தை நான் யதார்த்தமா கையில எடுத்து நான் இப்படிலாம் தொடர்ந்து சின்ன சின்ன கவிதைகள் படிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு திரைப்படத்துடைய வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ என்ன வசனம் அப்படின்னா, யார் சாமி இந்த வசனம் தான் தோணுச்சு. ஏன் அப்படின்னா இந்த புத்தகத்தை பத்தி சொல்றேன், நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. அவள் 247 அவள் அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகம் விஸ்வநாத் பிரதாப் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகம் 247 அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, தமிழோடைய உயிர்மை எழுத்துக்கூடிய எண்ணிக்கை தான் வந்து 247, எல்லாருக்குமே தெரியும் அதான். ஸோ அந்த 247 எழுத்தையும் பயன்படுத்தி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு கவிதை எழுதுனா எப்படி இருக்கும், ஸோ அதை அப்படியே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு இந்த புத்தகத்தோட அந்த ஆசிரியர். இதுல இருக்க ஒவ்வொரு கவிதைகளும் ஸோ நான் வந்து யதார்த்தமா வந்து வரிசையில படிக்கும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு, ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வச்சு எப்படிதான் கவிதை எழுதியிருப்பாங்க, இந்த ஞா, ரவ், லவ், ஸோ இந்த மாதிரி லோ, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வச்சு எப்படிதான் கவிதை எழுதியிருப்பாங்க, இந்த லோ, லூ, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து இந்த யூனிக்கான வார்த்தைகள், இதெல்லாம் வந்து இடையில வரக்கூடிய வார்த்தைகள் தானே. ஸோ இந்த வார்த்தைகளை எப்படி வந்து கவிதையை எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற நான் ஒவ்வொரு வார்த்தையும் தேடி 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 வந்து படித்தேன். ஸோ அப்படி படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு, ஸோ எப்படி வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு. இந்த புத்தகத்துல முன்னாலே சொன்ன மாதிரி தான் அவள், அதாவது 247 எழுத்துலையும் வந்து நான் அவளை தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காதல் கவிதை. ஒரு பெண்ணை வந்து எப்படியெல்லாம் காதலிச்சேன், ஸோ எப்படியெல்லாம் இருக்கா, எப்படியெல்லாம் வர்ணிச்சா, அவளுக்கும் எனக்குள்ள தொடர்புகள், காதல்கள், இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை பத்தி வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி வித்தியாசமா எழுதியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அணுகுமுறை. ஸோ இப்படி ஒரு கவிதைகளை, இப்படி ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு படிக்கிறதுக்கும் வந்து சுவாரஸ்யமா இருக்குல்ல. 247 வித்தியாசம். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகள் பிடிக்கும் அப்படின்னா அந்த வார்த்தைகள் ஒரு கவிதை சொல்லுன்னு சொன்னா டப்புன்னு புக்கை அப்படி கடகடன்னு தேடி கவிதை சொல்லலாம். இப்போ வந்து ஓ அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை, ஒரு கவிதையை பத்தி நான் படிப்போமா. ஒவ்வொரு கவிதையிலும் அதான் அந்த ஓ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அந்த கவிதை எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு கவிதையிலும் வெவ்வேறு வார்த்தைகளை நிரப்பிய பின்னும் என்னவள் எனும் உன்னை அதில் இணைக்காமல் அந்த கவிதை முற்று பெற்று உயிர் பெறுவதே இல்லையடி என்னவளே அப்படிங்கிற மாதிரிதான். ஸோ இப்படிதான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கவிதை இருக்கு, அதை ஒரு கவிதையாவே சொல்லியிருக்காரு இந்த ஆசிரியர். இந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த ஆசிரியர் சம்பந்தமா டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு டிஎம் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை, நான் புதுசா கவிதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்க கண்டிப்பா படிக்கலாம். 247 அவள் தான்.